بسم الله الرحمن الرحيم الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب رب العالمين بالقاسم مصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم والذين يبيتون لربهم سجدا وقياما. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, ரத்து ஷுபஹாத், ஐயமும் தெளிவும் என்ற தோரணையிலே அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்துகளுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் அதற்கான பதில்களும் என்ற அடிப்படையிலே கடந்த நாட்களாக அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு கற்பனை மனிதர், அதேபோன்று தக்கியா என்ற ஒரு விடயத்தை மறைத்து கூறுவதனுடைய விஷயம், இப்படியாக பல விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்ற அதே நேரம் இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த ஷியா ஜமாத்தினர்கள் ஏன் சுஜூது செய்கின்ற பொழுது 4 மதுஹபுகளும் ஒரே மாதிரியாக பாயிலே, மண்ணிலே, காப்பட்டிலே, மாபிளிலே, இப்படியாக கீழே மண்ணுக்கு மேலே பூமியிலே என்ன பொருள் இருந்தாலும் அவைகளின் மீது சுஜூது செய்வதையும், ஆனால் இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பின்பற்றுகின்ற அல் குர்ஆன் இத்ரத்துர் ரசூல் என்ற இந்த ஜமாத்தினர்கள் ஏன் சுஜூது செய்கின்ற பொழுது அது மண்ணிலே சுஜூது இடம்பெற வேண்டும் என்ற ஒரு ஃபிக்ஹ் மசாயில் சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்பட்டது. அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த தற்காலிக திருமணம் இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஷியாக்களிடத்திலே முத்வா என்ற ஒரு விடயம் இருக்கிறது, அது என்ன என்றெல்லாம் கேட்டார்கள். இந்த முத்வாவை பற்றி கொஞ்சம் நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு இந்த சுஜூது செய்யக்கூடிய விடயத்துக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். அண்மையிலே கூட எமது நாட்டிலே, இலங்கையில் மேல் மாகாணத்திலே ஒரு ஒளிநாடாவை நான் கேட்டேன். அதிலே ஒரு சகோதரர் இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்தினர்கள் யாரும் வந்தால் உங்களுடைய பெண்களை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், அவர்கள் இப்படித்தான் பொம்பளை எல்லாம் என்ன செய்வார்கள், பெண்ணை திருமணம் செய்கிறது, புற விடுறது, இப்படி என்றெல்லாம் பேசியதை நான் கேட்டேன். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் இன்று இந்த தற்காலிக திருமணம், அஸ்ஸிவாஜு தாயிம், அஸ்ஸிவாஜுல் முன்கத்தி அல்லது அஸ்ஸிவாஜுல் முவக்கத், நிரந்தரமாக திருமணம் செய்கின்ற விடயம் அல்ல, அடுத்தது தற்காலிகமாக திருமணம் செய்கின்ற விடயம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இதற்கு குர்ஆன் ஹதீஸிலே இதற்குரிய ஆதாரம் இருக்கிறதா? இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஏதும் சொல்லியிருக்கின்றானா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே, வாழ்க்கையிலே, நடைமுறையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஏதும் இருக்கிறதா என்று நாங்கள் கொஞ்சம் பார்க்கின்ற நேரத்திலே சூரத்து நிசா 24வது வசனம், ஆகவே அவர்களிலிருந்து யாரிடத்தில் நீங்கள் சுகம் அனுபவித்தீர்களோ அவர்களுக்குரிய மகரை கட்டாயமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஃபமா இஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீலா. இங்கே இந்த முத்வா என்ற இந்த இஸ்தம்தஅதும் என்ற இந்த சொல்லிலே முத்வா என்ற விஷயம் இருக்கிறது. அவர்களை சுகம் அனுபவிப்பது.
ஹதீஸ் கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சஹீல் புகாரியுடைய முதலாவது பாகத்தின் 31வது பக்கத்திலே அன் இம்ரான் இப்னு ஹசீன் அல்லது ஹுசைன் நஸலத் ஆயத்துல் முத்வாத்து ஃபி கிதாபில்லாஹி ஃபஃஅல்னாஹா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வலம் யன்சில் குர்ஆனு யுஹர்ரிமுஹா வலம் யன்ஹா அன்ஹா ஹத்தா மாத ஹாதா ரஜுல் பிரயிஹி மா ஷா قال البخاري يقصد بالرجل القائل برأيه إلى آخر الحديث. இந்த ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. ஆயத்து தத்ஹீர் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்லுல் பைத்தினர்களை பரிசுத்தமான என்று சொல்லுகின்ற ஆயத்து தத்ஹீர், ஆயத்துல் மவத்தா, ஆயத்துல் முபாஹலா, ஆயத்துல் இன்தார், இப்படியாக ஒவ்வொரு பேர் இருக்கிறது. எனவே இந்த வசனத்துக்கு ஆயத்துல் முத்தா என்று ஒரு பேர் இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய மேல் சொன்ன இந்த வசனம் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே கலாமிலே பேச்சிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நாங்கள் இந்த முத்வாவை செய்திருக்கின்றோம். அந்த குர்ஆன் அதை தடை செய்யவில்லை, நாசுகாக்கவில்லை, அதை தடுக்கவில்லை. ஆனால் இரண்டாவது கலீஃபாவுடைய காலத்திலே அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த முத்வா என்ற தற்காலிக திருமணம் இருந்தது. முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலே இருந்தது. இரண்டாவது கலீஃபாவுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து நடுப்பகுதிக்கு பிறகுதான் அது தடை செய்யப்படுகின்ற என்ற விடயத்தை இதை பற்றிய நூல்களிலே நாங்கள் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தற்காலிக திருமணம் என்ன என்று சொன்னால், நினைச்ச மாதிரி நினைச்ச பெண்ணோடு ஒரு மனிதர் என்ன செய்கிறதில்லை, இருக்கிறதில்லை சிலர்கள் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு எதிராக உலக ரீதியாக, சர்வதேச ரீதியாக, அல்லது ஒரு ஜமாத் ரீதியாக, அல்லது ஒரு இயக்கம், அல்லது ஒரு பத்திரிகை, சஞ்சிகை, இவ்வாறு பலர்கள் பல வகையான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஹோட்டலில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அல்லது ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணை வாடகைக்கு அமர்த்தினா ஒரு இரவுக்கு இருந்து போட்டு அல்லது 2 இரவுக்கு இருந்து போட்டு போகிறதில்லை. இது வேறு, அதுக்கு வேறு பேர் இருக்கிறது, அது விபச்சாரம். ஆனால் நிரந்தர திருமணத்துக்கு எவ்வாறு சாட்சி வேணும், அடுத்தது அந்த ஒலியினுடைய அனுமதி வேண்டும், அதே போன்று நிக்காஹ் என்ன செய்யப்பட வேண்டும், சொல்ல வேண்டும். அடுத்தது இந்த பெண்ணை விட்டு பிரிகின்ற பொழுது எவ்வாறு நிரந்தர திருமணத்துக்கு இத்தா இருக்கிறார்களோ அப்படியான இதற்கு இத்தா இருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையான நிபந்தனைகளும் இருக்கிறது. நிரந்தர திருமணத்துக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறதோ அத்தனை நிபந்தனைகளும் இதற்கும் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட காலம், இந்த எல்லையை நிர்ணயிப்பது, அதுதான் இங்குள்ள விஷயம். இஸ்லாத்தில் எங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு பிறகு மதீனாவுடைய காலத்திலே தான் சகல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இந்த யுத்தம் நடந்த இந்த காலகட்டத்திலே மதீனாவிலே தான் இந்த சூரத்தும் இறங்கப்பட்டிருக்கு. சூரத்து நிசாவினுடைய 24வது வசனம் மதனி சூரா, மதீனாவில் இறங்கப்பட்ட சூரா. அப்போ தூர இடங்களில் இருந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று பல நாடுகளில் இருந்து, ரோமில் இருந்து, பாரசீகத்தில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து, பல இடங்களில் இருந்து வந்தார்கள். சஹாபாக்கள் வருகின்ற போது தன்னுடைய மனைவி மக்கள்களை விட்டு வந்தார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், அரேபிய காலத்திலே பெண்களுடைய நிலைமைகளை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் பெண்கள் எவ்வாறு இழிவுபடுத்தப்பட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு பலர்கள் கணவர்களாக இருந்து மகிழ்ந்து குடித்து கும்மாளமாடி கிடந்தார்கள். பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை உயிரோடு புதைக்குகின்ற, இப்படியாக பெண்களுடைய கொடுமைகள் நிறைந்திருந்த இந்த காலகட்டம். எனவே பெண்களுடைய உரிமையை சரியான முறையிலே கொடுத்தவர்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து அவர்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய மனைவியை நாங்கள் விட்டு வந்திருக்கின்றோம் என்று இவர்கள் முறையிட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவ்வாறான ஒரு சலுகையை, இவ்வாறான ஒரு விடயத்தை அன்றைய சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த சொல்லப்பட்டதுக்கு பிறகு அது எடுக்கப்பட்டதா, நாசிக் மன்சூகன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஹலாலாக்கப்படுகிறது, திருப்பி அதை ஹராமாக்கி விட்டதா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் அது ரசூலுல்லாஹ் இல்லாத அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வெளியிலே இருக்கக்கூடிய
சிலர்களால் அல்லது ஒருவரால் அல்லது யாருனாலும் அதை தடுத்தாலும் இஸ்லாமிய அறிஞருடைய கருத்துப்படி மா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு ஒமானாக்கும் அனு ஃபந்தஹு, ரசூலுல்லா எதை கொண்டாந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை ஹராம் என்று சொன்னார்கள், எதை ஹலால் என்று சொன்னார்கள், எதை ஃபர்ல் என்று சொன்னார்கள், எதை தடுத்தார்கள், எதை கூடாது என்று சொன்னார்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று ரசூலுல்லா எதனை ஹலால் என்று சொன்னார்களோ உலகம் முடிகின்ற வரைக்கும் அது ஹலால் தான். எதை ஹராம் என்று சொன்னார்களோ உலகம் முடிகின்ற வரைக்கும் அது ஹராம் தான். யாராலும் அதனை ஹராத்தை ஹலாலோ ஹலாலை ஹராம் என்று சொல்ல முடியாது. ஹலாலு முஹம்மதின் ஹலாலுன் இலா யௌமில் கியாமா, ஹராமு முஹம்மதின் ஹராமுன் இலா யௌமில் கியாமா என்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்குகிறோம். இந்த விடயம் சம்பந்தமாக நான் சஹீஹுல் புகாரியிலே ஒரு விடயத்தை பற்றி சொன்னேன், குர்ஆனுடைய வசனத்தை சொன்னேன். இந்த விடயம் சம்பந்தமாக ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹில் அன்சாரி, இப்னு மசூத், இப்னு ஜுபைர் இவர்களெல்லாம் இந்த விடயத்தை பற்றி சொல்கிறார்கள். இது எங்கே வருகிறது, எந்த கிதாபிலே வருகிறது? இமாம் குர்துபியினுடைய லிஅஹ்காமில் குர்ஆன், அல் ஜாமிஉ லிஅஹ்காமில் குர்ஆன் என்ற நூலிலே 5வது பாகத்தின் 130வது பக்கத்தில் எப்படி வருகிறது? பி இபாஹத்திஹா, இது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஒயக்கூலூன் ஆயத்துல் மதுக்கூரா ஃபமா இஸ்தம்தும் பிஹி மின்ஹுன்ன, நீங்கள் அவர்களிடத்திலே இருந்து சுகம் அனுபவித்தீர்களா? நீங்கள் அவர்களிடமிருந்து யாரிடத்தில், அவர்களிலிருந்து யாரிடத்தில் நீங்கள் சுகம் அனுபவித்தீர்களோ, பிரேக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க, இல்லை அஜலின் முசம்மா, எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அது ஒரு வாரமா ஒரு மாதமா ஒரு இதா என்றெல்லாம் குறிப்பிடவில்லை. ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன ஃபரீதா, அவ்வாறு நீங்கள் அவர்களிடத்தில் சுகம் அனுபவித்தால், இன்பம் அனுபவித்தால் அவர்களுக்குரிய மகரை கட்டாயமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த விடயம், இந்த ஆயத்து இறங்கியது சம்பந்தமாக இவ்வாறு சொல்லுகின்ற அதே நேரத்திலே இந்த தஃப்சீர் கலையினுடைய ஷெய்குல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லக்கூடிய இமாம் ஃபஹ்ருர் ராஸி அவர்கள் தன்னுடைய 3வது பாகத்தின் 193வது பக்கத்திலும் கூட இவ்வாறு எழுதுகிறார்கள். எவ்வாறு? கால உமரின் ரலியல்லாஹு அன்ஹு முத்துவத்தான் கானத்தால அஹதி ரசூலில்லா ஹலாலன் வான அன்ஹி அன்ஹுமா வாக்கிபு அலைஹி முத்துவத்த நிசாய் முத்துவத்துல் ஹஜ். 2வது ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் அறிவிக்குகின்றார்கள், 2 முத்வா, எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற தற்காலிக திருமணத்தினுடைய அந்த சுகமாத்திரம் அல்ல, முத்துவாத்துல் ஹஜ் என்று ஒன்று இருக்கிறது. அதையும் கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இந்த முத்துவா, ஹஜ்ஜுடைய முத்துவாவும் இந்த திருமண முத்துவா, பெண்களுடைய முத்துவாவும் ஹஜ்ஜுடைய முத்துவா, இந்த 2 வகையான முத்துவாக்களும் ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஹலாலாக இருந்தது. நான் அதனை தடுக்குகிறேன், அதை வானாது என்று சொல்லுகிறேன், கூடாது என்று சொல்லுகிறேன். அதை செய்பவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன். அது முத்துவாத்துல் நிசாய் முத்துவாத்துல் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை இமாம் ஃபஹ்ருர் ராஸி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். யகூலு தஃப்சீர், அதாவது இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முத்துவாத்துல் ஹஜ் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்தில் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரின் மாலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த ஹஜ்ஜுக்கு உம்ரா செய்ய வேண்டும். உம்ரத்துல் ஹஜ் 3 வகையான, அதாவது ஹஜ்ஜு தமத்தோ, ஹஜ்ஜுல் இக்ரான், ஹஜ்ஜுல் இஃப்ராத் என்று 3 வகையான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ரா செய்ய வேண்டியவர்கள் இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ததுக்கு பிறகு நிறைய விடயங்கள் என்ன செய்யும், ஹராமாகும். மனம் பூசுவது, அடுத்தது நகம் வெட்டுவது, மனைவியோடு சேர்ந்திருப்பது, அடுத்தது வேட்டையாடுவது, இப்படி விஷயங்கள் இருக்கிறது. பிறகு ஹஜ்ஜுக்கு இன்னும் நாட்கள் இருக்குகின்ற பொழுது அந்த இஹ்ராமை அவர்கள் கலட்டுவார்கள். கலட்டியதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு மீண்டும் என்ன செய்ய வேண்டும், அந்த மீகாத்துக்கு சென்று அவர்கள் இஹ்ராமை திருப்பி அணிய வேண்டும்.
அணிகின்ற அந்த அறைந்து திருப்பி என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த இஹ்ராமை கலட்டியதற்காக தம் ஒன்று கொடுக்கணும், ஆடு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்படி பார்க்குறோம். இப்படி சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே ஹராமான சில விடயங்கள் என்ன ஆகுமாக்கப்படுகிறது, ஹலாலாக்கப்படுகிறது. இங்கே இதை கூட என்ன செய்கின்றார்கள், இரண்டாவது கலீஃபா அவர்கள் தடுக்குகின்ற இந்த ஒரு விடயம் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஹஜ்ஜு அதாவது முத்துவாத்துல் ஹஜ் என்ற ஒரு விடயத்தை பார்க்குறோம். இதையும் அவர்கள் இவ்வாறு தடுக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குகிறோம். இப்போ எங்களுக்கு இப்போ முத்துவாத்துல் ஹஜ்ஜை பற்றி பேச வேண்டிய அவசியம் பெரிதாக இல்லை. அது அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்ல. ஏன்னா அது மனுஷனுக்கு வருஷத்தில் ஒருக்கா அல்லது ஆயுள் ஒருக்கா செய்கிற விஷயந்தான் ஹஜ். ஆனால் முத்துவா வந்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு பார்ப்போமா, இப்படியா இது என்ன, அது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை வருந்தான். இப்போ இமாம் ஃபஹ்ருர் ராஸி அவர்களை சொல்லுகின்றார்கள், இந்த முத்துவா நிசாவை பற்றி, பெண்களுடைய தற்காலிக திருமணம் என்ன என்ற இன்னல் மராத்த அன்னல் முராத பிஹாதியில் ஆயத்தி ஹுக்குமுல் முத்வா. இந்த முத்வா சம்பந்தமான வந்திருக்கின்ற ஆயத்தினுடைய பெண்ணுடைய முத்வாத்து நிசா, பெண்ணோடு முத்வா செய்வது, இன்பம் அனுபவிப்பதை பற்றி ஒய்ய இபாரத்து நான் எஸ்தாஜிர ரஜுலு அல் மர்அத், ஒரு பெண்ணை ஒரு மனிதன் என்ன செய்வது, மகரை கொடுத்து அவளுக்குரிய கூலியை கொடுத்து ஒரு மனிதர் அடைவது. பிமாலின் மாலும் குறிப்பிட்ட ஒரு தொகை, இல்லை அஜலின் முஅய்யன் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு, நான் உன்னோடு இவ்வளோ காலத்துக்கு இருப்பேன். ஃபயுஜாமி ஆஹா என்று அவ்வாறு சொல்லி விட்டு வந்து காணத்து முபாஹத்தன், அவளோடு இருப்பது, அவளோடு திருமணமாகினா எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு இருப்பது. ஆனால் இதற்குரிய நிபந்தனைகள் என்ன, சட்டங்கள் என்ன, கல்யாணம் முடித்த ஒரு தாத்து பாலின் கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணோடு இருக்க முடியாது, முத்வா செய்ய முடியாது. அதே போன்று கற்பிணி தாயோடு, அதாவது கற்பந்தரித்த பெண்ணோடு முத்வா செய்ய முடியாது. அதே போன்று இப்படியாக எத்தனையோ விடயங்கள் நிக்கா செய்வதற்கு ஹராமான விடயங்களை போன்று இங்கேயும் இருக்கிறது. சாட்சி வேண்டும், அடுத்தது இந்த அக்குது வேண்டும், அடுத்தது அதே போன்று இந்த நிக்கா செய்யப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் செஞ்சு சில நேரங்களில் இது அந்த குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கின்ற பொழுது அது தலாக்கு சொல்லாமலுக்கே என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்காகவே அது அவ்வாறு அந்த பெண் அந்த ஆணை விட்டும் கணவரை விட்டும் அந்த மனைவி என்ன செய்கிறாள், பிரிந்து விடுகிறாள். அதில் பிள்ளை வந்தால் அதுக்கு பிறகு அவள் என்ன செய்யணும், அந்த துகூல் இருந்தால் அவளோடு அவர் நிக்கா செஞ்சிருந்து அவளோடு அவள் இரா தங்கியிருந்தால், சேர்க்கை செய்திருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், இத்தா இருக்க வேண்டும். இத்தாக்குரிய சட்டங்கள் வேறாக இருக்கிறது, இத்தாவுடைய பாடத்திலே வரும். அதே போன்று அதில் வரும் பிள்ளைகள் வந்தால் எவ்வாறு நிரந்தரமான திருமணத்துக்குரிய சட்டங்கள் இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு நிலை இதற்கும் இருக்கிறது. இவ்வாறான ஒரு விடயத்தை மிக அழகாக சையத் மஹதி முகமது சுவைஜ் என்ற அறிஞர் தஹ்தா அல்வாயில் கிதாபி சுன்னா கிதாபு சுன்னா என்ற நூலிலே 278வது பக்கத்திலே இது சம்பந்தமாக விரிவாக கூறிக்கொண்டு போவதை நாங்கள் பார்க்குகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கலாம், ஒரு திருமணத்தை விட பலதார திருமணம், ஒரு மனைவியை வச்சு கொண்டு இன்னொரு மனைவி என்ன செய்யலாம், ஒரு மனிதன் திருமணம் முடிக்கலாம். அதற்குரிய அவனுடைய பணம் இருக்க வேண்டும், நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. இப்படியான பல நிபந்தனைகள் இருக்கிறது. இவ்வாறு 4 மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்குகிறோம். ஆனால் உலகத்தில் 90% சரியான சட்டப்படி கல்யாணம் முடிச்சுக்கிற ஒரு மனைவியை தான். எங்களுடைய நாட்டிலே எல்லாம் எங்கேயாச்சிலும் ஒருக்காத்தான் ஒரு மனுஷன் என்ன செய்வார், 2 மனைவியோடு இருப்பார். ஆனால் ஒரு மனைவியோடு இருக்கிற மனிதனுக்கு அவனுக்கு பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அவனுக்கு நல்ல பலம் இருக்கிறது. ஆனால் நிரந்தரமாக இன்னொரு மனைவியை வைத்திருக்க இயலாவிட்டால் மனிதன் போய் என்ன செய்கிறான். இன்றைக்கு பார்க்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கே நிறைய செல்வம். இந்த விபச்சாரத்துக்குரிய சகல அநேகமான விடயங்கள் திறந்திருக்கிறது, கதவு திறந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டால் மனுஷனுக்கு ஆசை வரும். தன் மனைவி சில நேரங்களில் மனைவியோட பிரச்சனை இருக்கும்.
அல்லது மனைவிக்கும் அவருக்கும் இடையில சில நிலையில் அந்த மனைவி ஒரு மலட்டுத்தன்மை உள்ள நிலையில் இருக்கலாம், அல்லது ஆணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பலர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்ற பொழுது பார்த்தால் அவர்கள் மேற்குலக நாடுகளுக்கு சென்று அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று அல்லது சட்டவிரோதமாக வேறு பெண்களோடு மிக மோசமான முறையிலே நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்குகிறோம். இதை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை, இதை பற்றி கதைப்பதற்கு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஒரு விடயத்தை நான் இமாம் ஃபஹ்ரு ராசி அவர்கள் சொல்லுகின்றார்கள் 3வது பாகத்தின் 200வது பக்கத்திலே தன்னுடைய தஃப்சீரிலே, இந்த முத்துவா என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் ஹலாலாக்கிய விடயத்தை இன்று வரைக்கும் அது ஹலாலாக இருக்குமாக இருந்தால் ஒரு இழிவானவனை தவிர மோசமானவனை தவிர யாருமே விபச்சாரத்தில் ஜினாவிலே ஈடுபட மாட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். அண்மையிலே ஒரு விடயம் உண்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. பெரிய ஒரு அறிஞர் என்னிடத்திலே கூறினார். இவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார்கள். பக்தாதில் இருந்து ஒரு பெரிய ஒரு மனுஷர், பெரிய ஒரு ஆலிம் உண்டு, ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறார். எகிப்து நாட்டில் இருந்து ஒரு லாயர், ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர், இருவர்களும் சந்திக்கிறாங்க ஹஜ்ஜில். அவர் கேட்காரு, என்ன உங்களோட நாட்டில் இந்த முத்துவான்றதுக்கு நீங்கள் பெருசாக எல்லோரும் முத்துவா செய்கிறியா, முத்துவா பெய்யப்படுதான் அப்படியாமன்ட்டு அவர் காய்ச்சிருக்கார். இது நல்ல மில்லை தானே கூடாதுண்டு. அவர் சொல்கிறார், மார்க்கத்தில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்கள் நாட்டில் நீங்கள் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறீங்களே, உங்கள் நாட்டில் எகிப்தில் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அவர் சொல்கிறார். எனவே அல்லாஹு தாலா ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கின்றீர்கள். அல்லாவும் ரசூலும் ஹலாலாக்கி இருக்கிற விடயத்தை பற்றி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அவைகளை பற்றி தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்க விஷயங்களிலே அலா அன்ன மிம் மதாஹிபுல் அர்பாதி மிம்மன் யரா இபாஹத்துஹா அல் இமாம் மாலிக் ஒல் இமாம் அஹமத். இமாம் மாலிக், இமாம் அஹமது அவர்களெல்லாம் இவைகளெல்லாம் ஆகுமான விஷயம், நடந்திருக்கிற ரசூலுல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயம் என்று கூறுகின்றார்கள். தஃப்சீர் இப்னு கதீரின் 1வது பாகத்தின் 474வது பக்கத்திலேயும் கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் அதிசயிக்கப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், வலா தாஜப் இதன் லம் யாமல் அத்பாஉஹுமா பிஹா. இந்த இந்த இமாம் மாலிக்கையோ இமாம் அஹமதையோ பின்பற்றுகின்றவர்கள் இதெல்லாம் செய்வதில்லை. ஆக்கள் இதெல்லாம் சட்டத்தில் இருக்கி, மார்க்கத்தில் இருக்கி, ஏட்டில் தான் இருக்கே ஒழிய ரோட்டில் இல்லை. இது இப்போ நாங்களும் கூட எத்தனையோ நாடுகளுக்கு பேய்த்திருக்கின்றோம், எத்தனையோ மனிதர்களுடைய பழகிருக்கின்றோம். எடுத்தோன்னே பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன முத்துவா செய்வாங்க, இது பண்ணுவாங்க. நாங்களும் எத்தனையோ பல தடவைகள் பேய்த்திருக்கிறோம். இப்போ ஈரானில் கூட பல தடவைகள் மாநாடு, அடுத்தது செமினார், அடுத்தது வேறு உல்லாச பயணம், அடுத்தது படிப்பு, இப்படியாக நாங்கள் போய்த்திருக்கின்றோம். போய் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். ஒரு மனுஷனை கூட என்ன செய்யலை, முத்துவா செஞ்ச மனுஷனை நானண்டா காணலை. என்னோட ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவர் வேறு வேறு பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு பெண்ணோடு என்ன செய்ய வேணும், திருமணம் செய்து அங்கே இருக்க வேணும் என்று அவருக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன். நாங்கள் அப்படி சும்மா கேவலமாக போகக்கூடிய கூட்டம் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஷியாத்து ஐலல்லா தாமல் பிஹா, ஷியாக்கள் இது செய்கிறதில்ல. இல்லா நாதிரன், கொஞ்சம் சில நேரங்கள் எங்கே நான் 1-2 கிடக்கும். ஃபஃபில் காலிபி யுதபரு பாதுகும் முன்கிரன், சிலர்கள் இது கூடாது, இது நல்ல மில்லைன்னு கூட சொல்லுவாங்க. என்ற உதாரணமாக இப்போ ஈரான் இஸ்லாமிய குடியரசை எடுத்துக்கொண்டு அங்கே தூதுவர் ஆலயங்கள் இருக்கிறது, கலாச்சார பிரிவுகள் இருக்கிறது. அரச உத்தியோகத்திலே இருப்பவர்கள் யார் சரி இந்த வெளிநாடுகளில் முத்துவா என்ற விடயத்தை செஞ்சால் அவங்க உடனடியாக என்ன செய்கிறது, அவரை நாட்டுக்கு திருப்பி எடுத்துருவாங்க. நடந்திருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு சட்டம் இருக்குது. ஏனெண்டா இந்த இது சில ஒரு அவசியமான நேரத்தில், தேவையான நேரத்தில், உதாரணமாக பார்க்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் யூரோப்பில் படிக்கிறாங்க, முஸ்லீம் பிள்ளைகள், இளைஞர்கள். யூரோப்பில் பார்த்தா தெரியும், டிவியை திறந்தா, வெப்தளத்தை திறந்தா, அங்குள்ள மெகசின்களை திறந்தா, ரோட்டில் போனால், பார்க்கிங்கு போனால் எல்லாம் என்ன அப்படியே திறந்து கிடக்கும், முழுதும் ஓப்பன். அப்போ ஈமான் குறைஞ்சிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யும்,
ஆனால் நல்ல பிள்ளைகள் ஈமானோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற கஷ்டம். அவர்களுக்கு சொல்லுவாங்க இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க, தோழிகள், பள்ளி தோழிகள், நண்பிகள் அப்படி என்று போட்டு, அப்படியானவர்களுக்கு கூட இப்படியான அறிஞர்கள் இப்படியான விடயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள், பத்தினித்தன்மையோடு இருந்து கொள்ளுங்கள், பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சில ஆய்வுகளிலே நாங்கள் பார்க்குகிறோம், மேல் சொன்ன என்னுடைய அந்த குர்ஆனுடைய வசனம் ஃபமஸ்தம் தாத்தும் பிஹி மின் ஹுன்ன ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன ஃபரீலா, ஆகவே அவர்களிலிருந்து யாரிடத்தில் நீங்கள் சுகம் அனுபவித்தீர்களோ அவர்களுக்குரிய மகரை கட்டாயமாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று இந்த முத்வாவை பற்றி சொல்லுகின்ற வசனம் இன்னொரு வசனத்தினால் அது என்ன செய்யப்படுகின்றது, நாசிக் மன்சூக் என்று சொல்லி அது அவ்வாறு இல்லாமலுக்கு ஆகி போகிறது, அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகின்றான் என்ற ஒரு கருத்தை கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதனை அறிஞர்கள் மறுத்துரைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் சிலதை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது எந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இதனை நாசிகாக்குகிறான், சட்டத்தை இல்லாமலுக்கு ஆக்குகின்றான் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற ஆதாரம் சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் மூமினூன் என்ற 2 சூறாக்களிலும் வருகின்ற ஒரே ஆயத்து திரும்ப திரும்ப வருகிறது. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும், இன்னும் அவர்கள் தங்கள் வெட்க தலங்களை பாதுகாத்து கொள்கின்றவர்கள், எனினும் தம் மனைவியர்களிடமோ அல்லது தங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களான அடிமை பெண்களிடமோ தவிர என்று சூரத்துல் மூமினூன் 25-6வது வசனம், அதே போன்று சூரத்துல் மாரிஜ் 29-30வது வசனம். இந்த 2 வசனங்களும் மக்காவிலே இறங்குகிறது. சூரத்து நிசாவிலே முத்வாவை பற்றி வந்த வசனம் மதீனாவிலே இறங்குகிறது. இதைத்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தப்சீர் இமாம் தபரி அவர்கள் 5வது பாகத்தின் 90வது பக்கத்திலே பிசனதி அன் ஷோபத் இப்னுல் ஹக்கம் கால் சஅல்து அன் ஹாதிஹில் ஆயத் யானி ஆயத்துல் முத்வா மன்சூகுன் ஹிய கால லா. எனவே இந்த முத்வா சம்பந்தமாக, தற்காலிக திருமணம் சம்பந்தமாக வந்திருக்கின்ற இந்த ஆயத்து மன்சூகாக்கப்பட்டு விட்டதா, அது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, கூடாது என்று வந்திருக்கின்றா? இல்லை. ஏனென்றால் மக்காவில் இறங்கிய இது எவ்வாறு மதீனாவில் இறங்கியதற்கு என்ன செய்யப்படும், சட்டத்தை இல்லாமல் ஆக்குவது? மாற்றமாக சொல்லலாம், மக்காவில் இறங்கியதற்கு மதீனாவில், அதாவது நேரத்தில் நடந்ததுக்கு தானே, புறவு நாங்கள் என்னத்தையும் சொல்லலாம், ஆகும் கூடாது, அல்லது ஆகுமா இருந்தது கூடாது என்னும், அல்லது கூடாது இருந்தது ஆகும் என்று அப்படி தான் சொல்லலாம். ஆனால் மக்காவில் இந்த 2 ஆயத்துகளும் இந்த 2 சூறாக்களும் மக்கி, ஆனால் இந்த சூறா மதனி. இப்படியாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். இதன் அடிப்படையிலும் கூட இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் சிலர்களை பார்க்கலாம், எழுதியிருக்கின்றார்கள் நூலிலே முத்வாவை இவர்கள் ஆகுமாக்கி இருக்கின்றார்கள், இது விபச்சாரம் இதை விட சிறந்தது என்று கூட ஒரு ஆய்வில்லாமல் ஒரு சின்ன புள்ள தன்மையாக பேசக்கூடியதை கூட நாங்கள் பார்க்குகிறோம். விபச்சாரம் என்பது வேறு, அது ஹராமானது, இது இஸ்லாத்திலே பேசப்பட்ட விஷயம், இருக்கின்ற விஷயம். ஆனால் அது மனிதர்கள் செய்கின்றார்களோ செய்யவில்லையோ அது வேறு விஷயம். இந்த அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தை, மனிதனுடைய செயலை, மனிதனுடைய ஒவ்வொரு விடயத்தை மறைந்தவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா. எனவே இவ்வாறு இந்த முத்வா சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை பற்றிய நூல்கள் வெப்தளங்களிலே, இணையதளங்களிலே கூட நாங்கள் முத்வா என்று அடித்து விட்டால் அது சம்பந்தமான அரபிலே வரும். அதே போன்று தற்காலிக திருமணம் என்று டெம்பரரி மேரேஜ்னு சொல்லி அடித்து விட்டால் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் இருக்குது. அதே போன்று இன்னும் பல பாஷைகளிலும் பல மொழிகளிலும் இவைகள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி மிக தெளிவாக அறிஞர்களால் பதிலளித்திருக்கின்றார்கள். ஆனால் பெரும் பெரும் அறிஞர்கள் சிலர்கள் சொல்லுவார்கள், அண்மையிலே கூட ஒரு இடத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு மௌலவி
எடுத்தோன்னு பேசுகிறார். இன்னும் ஒரு பெரிய ஒரு மனுஷனை பற்றி சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறார். அவருக்கு இப்படி ஒரு பொம்பளையா, இந்த மாதிரியா, அப்படியா இப்படியா. ஒரு மனிதனை சும்மா ஃபதீஹத்தாக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பெரும் அறிஞர்கள், பெரும் ஆலிம்கள், உலமாக்கள் அண்மையிலே கூட எங்களுடைய நாட்டிலே இந்த இலங்கையின் பல பாகங்களிலே இருந்து பெரும் உலமா கிட்டத்தட்ட 20-30 உலமாக்கள் ஒரு மாத காலமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு அவர்கள் சென்று அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் பார்த்தார்கள். இதில் இருந்த பல உலமாக்கள் மிம்பர்களிலே, கொழும்பிலே, கண்டியிலே, ஏனைய பிரதேசங்களிலே மிம்பரிலே இந்த ஷியாக்களுக்கு எதிராக, அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்துக்கு எதிராக பேசி வந்தவர்கள். அங்கு போய் சென்று பார்த்ததற்கு பிறகு ஓஹோ, வஹாபிகளால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஷியாக்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையான இந்த ஷியா ஜமாத்தினர்களுடைய பண்பு, அஹ்லாக், ஒழுக்கம், கற்பொழுக்கம், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இபாதத்து, அவர்களுடைய தியாகம், அவைகள் நேரடியாக பார்க்குகின்ற பொழுதுதான் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி அந்த அறிஞர்கள் விளங்கி கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். ஏன் முஸ்லீம் அறிஞர்கள் மாத்திரமல்ல, இந்த காலகட்டத்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த உயர் சபையினுடைய சில அறிஞர்கள் கூட ஈரான் இஸ்லாமிய குடியரசுகளுக்கு இந்த மார்க்க சம்பந்தமாக உடன்பாடுகள், ஒவ்வொரு முஸ்தரகாத்துல் அதியான், மார்க்கங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், இஸ்லாம், இந்து, அதே போன்று பௌத்தம், கிறிஸ்தவம், இப்படியான இந்த மதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உடன்பாடுகள், முரண்பாடுகள் பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு விடயம் ஒன்று அண்மையிலே பல உலகின் பல இடங்களிலும் பேசப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையிலே கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்துக்கு இவ்வாறு ஒரு மனிதர் சென்று விட்டு ஒரு பெரிய ஒரு பௌத்த ஆமதுர் ஒருவர் வந்து பேசுகிறார். நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அங்கே சென்று இந்த கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட 5 பௌத்த மத அறிஞர்கள் சென்ற பொழுது அங்கே அவர்களை கொண்டு போய் இந்த மர்ஜான் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஈராக்கிலே, ஈரானில் இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும் அறிஞர்கள். சாதாரணமாக என்னை போன்ற அல்லது 7 வருஷம் 6 வருஷம் ஓதின மதரசாவில் ஓதி வெளியாகிய சாதாரண மகளிரை போன்றவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 20, 30, 40 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு மனுஷர் என்ன சொல்லுவார்கள், ஆயத்துல்லான்னு சொல்லுவார்கள். 40 வருஷம் ஓதி இருக்கணும். சாதாரணமாக அங்கே ஒரு அறிஞர், ஒரு ஆலிமன் சொல்கிறதா இருந்தால் அவர் நிறைய விஷயங்களே படித்து 20 வருஷம் படித்ததுக்கு பிறகு தான் அவர் ஒரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல்லது ஒரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் வல் முஸ்லிமின் ஆயத்துல்லான்னு சொல்லுவார்கள். அந்த 40 வருஷம் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிகவும் தக்குவாவோடு, மிகவும் வரவோடு, மிகவும் பக்தியோடு, தியாகத்தோடு படிக்க வேண்டும். அது சாதாரணமானவர்கள் அல்ல, பெரும், அதாவது மூலசாலிகளால். ஒரு மதரசாவில் போய் கிட்டத்தட்ட இந்த ஒரு மதரசாவில் ஒரு 100 பேர் போய் சேர்றாங்கன்னு சொன்னால் அந்த 100 பேரில் 2 பேரை இந்த தரஜாவுக்கு வருவாங்க. அதுக்கு நிறைய பிரயத்தனம் வேணும். அந்த 100 பேரில் ஆக கெட்டித்தனம் உள்ளவர்களால் தான் இந்த இடத்தை அடையலாம். இலங்கை பொதுவாரமாக நம்ம நாட்டில் வச்சுக்கொள்வோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆளுமையார், எல்லாரோடும் நல்லா நடப்பார், நல்லா விஷயத்துக்கு சொல்லுவார். இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களை கிட்டத்தட்ட அதற்கு பிறகுதான் ஆயத்துல்லாஹ் உதுமா ஆனதுக்கு பிறகு தான் அவர் மர்ஜான்னு சொல்கிற நிலைமைக்கு வருவார்கள். அவர் கிட்டத்தட்ட 70-80 வயசு இருக்கும். மிகவும் பக்குவம் உள்ளவர்கள், மிகவும் தக்குவா உள்ளவர்கள். அவர்களுடைய வீட்டுகளுக்கு சென்றால் நாங்கள் போய் இருந்தால் உள்ளுக்கு இருந்து வருவார்கள். கண்டவுடனே நான் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பலர்களை சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் வந்தவுடன் முழு பேரும் அவருடைய முகத்தை வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு பெரிய ஒரு நிசப்தம், அமைதி நிலவும். அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சபையோ ஒரு மையத்து விடா வைத்திரும். அப்படி அழுவார்கள். இதுதான் ஒரு ஆலிமுடைய முகத்தை இப்படிப்பட்டவர்களுடைய முகத்தை பார்ப்பது இபாதத். தஹஜ்ஜத் தொழுகையை ஃபர்ல் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு சுன்னாவையும் மிக நுணுக்கமாக பின்பற்றுவார்கள். இந்த வயசிலும் கூட 80 வயசிலும் கூட அவர்கள் படிப்பதிலே தான் இருப்பார்கள். உசூலுல் ஃபிக்ஹ்,
ஹாரிஜுல் ஃபிக்கு என்று சொல்லி எத்தனையோ மசாயில்களை படித்து கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு இந்த முத்துவாவுடைய விஷயம் இருக்கிறது. எனவே இப்பொழுது நாங்கள் அஸ்ஸுஜூது அலல் அர்த், ஏன் பூமியிலே மண்ணிலே சுஜூது செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி ஒன்று இங்கே எழுப்பப்பட்டது. ஷியாக்கள் தொழுகின்ற பொழுது ஒரு கல்லை வைத்து என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். அதிலும் குறிப்பாக அதில் கர்பலா துர்பத்துல் ஹுசைனியா என்று எழுதப்பட்டிருக்கும். இதை தொழுவார்கள் ஏனென்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ அல்லது 4 கலீஃபாக்களுடைய சஹாபாக்களுடைய காலத்திலோ இன்று பள்ளிவாயல்களிலே மஸ்ஜிதுகளிலே விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காப்பட், மாபிள், பாய் எதுவுமே இல்லை. தரையிலே தான் தொழுதார்கள். வெறும் தரையிலே, மண்ணிலே தான் தொழுதார்கள். மஸ்ஜித் என்றால் சுஜூது செய்யும் தலம். சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம், ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு பூமியை ஒரு சுத்தமானதாகவும் சுஜூது செய்யும் தலமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. சுஜூது செய்யும் தலம் எதை? பூமியை. இங்கே நாங்கள் பார்க்கலாம், சுஜூத் என்ற விஷயத்தை நாங்கள் வருவோம் என்று சொன்னால், மனிதனுடைய அதாவது ஒரு பக்தியினுடைய உச்சகட்டம், காயத்து தவாது, காயத்துல் ஹுது, ஹுஷூ, அது சுஜூத். மரியாதையின், பணிவின் ஒரு இறுதி நிலைதான் ஒரு மனிதன் சுஜூதிலே இருப்பது. எனவே இந்த மண்ணிலே ரசூலுல்லாஹ் சுஜூது செய்ததன் காரணமாக, சஹாபாக்கள், அஹ்லுல் பைத்துகள் சுஜூது செய்ததன் காரணமாக இந்த இன்று மண்ணிலே சுஜூது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கலாம், வசதியுள்ள பிரதேசங்களிலே அழகான காப்பீடுகளை இந்த அரபு நாட்டில் எடுத்து வந்து விரிச்சிருப்பார்கள். அல்லது இந்த அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தால், மத்திய கிழக்கு நாடுகளில் அல்லது யூரோப்பில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு சென்றிருந்தால் பார்த்தா தெரியும், அங்கே எல்லாம் என்ன செய்யலை, மண்ணில் தொலைய இயலாது. இதற்காக வேண்டி இந்த மண்ணை அள்ளிட்டும் போயிடாது கையில். அதுக்காக வேண்டி இந்த மண்ணை என்ன செய்வார்கள், சில களிமண் மாதிரி இந்த மண்ணுகளை ஒன்று சேர்த்து ஒரு கல் மாதிரி ஒன்று என்ன பள்ளிகளில் வச்சிருப்பார்கள். அதில் இமாம் ஹுசைனுடைய அந்த கர்பலா மண் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அதுக்கு வேறொரு தத்துவம் ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே பார்க்கலாம். ஆனால் எவ்வாறு இருந்தாலும் இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகத்திடத்திலே ஒரு காயிதா ஒன்று, ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. அல் காயிதத்து ஃபி மத்ரஸத்தி ஆலி பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு லா யஜூஸு சுஜூது இல்லா அலல் அர்த். சுஜூது செய்கின்ற பொழுது மண்ணிலே தான் சுஜூது செய்ய வேண்டும், பூமியிலே சுஜூது செய்ய வேண்டும். அவ் மா அன்பதத், அல்லது பூமியிலே இருந்து முளைக்கக்கூடிய, தழைக்கக்கூடிய வஸ்திலே தான் சஜூது செய்ய வேண்டும். மா அதல் மௌகூலி வல் மல்பூஸ், உண்ணவோ உடுக்கவோ முடியாத விடயங்களிலே இருந்து. இதற்கு பிறகு இமாம் ஹுசைன் அவர்களுடைய ஒரு ஷஹாதத்து நடக்கிறது. எங்களுக்கு தெரியும், 4 கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு, முஆவியாவுடைய ஆட்சிக்கு பிறகு இமாம் ஹுசைனுடைய கர்பலா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த ரசூலுல்லாவுடைய ஒரு ஈரல் கொழுந்து ஹசரத் ஃபாத்திமாவுடைய ரைஹானத்து ரசூலுல்லாவுடைய நறுமணமிக்க ஒரு மனிதர், ரசூலுல்லாவுடைய மேனியிலே அவர்களுடைய மேனி உருண்டு பிறண்டு வளர்ந்த அந்த மேனி, இப்படியான ஒரு மனிதர் மிகவும் பரிதாபகரமான முறையிலே அவர்கள் அங்கே கர்பலாவிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த கொலை இஸ்லாமிய உலகத்திலே, அன்றைய இஸ்லாமிய உலகத்திலே இன்றும் கூட பெரிய ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அன்று அது ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தது, ஒரு துக்கமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், وبعد استشهاد الحسين دأب الشيعة وبتوجيهه من أئمتهم بسجود على تربة كربلاء. இவ்வாறு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு, கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு, இந்த கர்பலாவை பற்றியும் இமாம் ஹுசைனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் கூடுதலாக மக்களுக்கு ஒரு இரக்கமும் ஒரு ஆதரவும் ஒரு அன்பும் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மனைவி உம்மு சலமா அவர்களிடத்திலே ஒரு
குப்பியை, ஒரு காரூரா ஒரு குப்பியை கொடுத்து அதிலே கொஞ்சம் மண் இருந்தது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தரப்பட்டது. இந்த மண்ணை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது இந்த மண் சிவப்பு நிறமாக மாறுமோ அப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள், என்னுடைய இந்த பிள்ளை ஹுசைன் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தசாப்தங்களுக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் இமாம் ஹுசைன் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார் கிட்டத்தட்ட 50 வருஷம், அப்படின்னா 5 தசாப்தம், ஒரு தசாப்தம் 10 வருஷம். அப்பொழுது இந்த இமாம் ஹுசைன் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு சென்று மக்காவில் இருந்து கர்பலாவை நோக்கி போகின்ற பொழுது, போனதற்கு பிறகு இருந்து உம்மு சல்மா நாயகி என்ன செய்வார்கள், அந்த காரூராவை, அந்த அந்த குப்பியை, அந்த ஏனத்தை பார்த்து அடிக்கடி பார்ப்பார்கள், நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்களாம். இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னால் பொய்யான விஷயமாக அல்ல, பொய்யாகாது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கர்பலா நிகழ்வு நடந்து ஆஷூரா தினம் அன்று இமாம் ஹுசைன் அவர்கள் கர்பலாவிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அங்கே உம்மு சல்மா நாயகி அவர்கள் பார்க்குகின்றார்கள், அந்த காரூரா அதிலே இருந்த அந்த மண் அவருடைய நிறம் மாறி ஒரு சிவப்பு இரத்தம் கலந்த ஒரு நிறமாக மாறியதாக சொல்லப்படுகிறது. அந்த மாறினத்துக்கு பிறகு முதல் மதீனாவிலே அழுத பெண்மணி இந்த உம்மு சல்மா நாயகி அவர்கள். அந்த பெண்மணி ஓலமிட்டு தன்னை மறந்து அழுகின்ற பொழுது அவர்களை வளைத்திருந்த அக்கம்பக்கத்திலிருந்து பெண்கள் அழுதார்கள். அந்த பெண்களுடைய அழுகையை தொடர்ந்து மதீனாவிலே வாழக்கூடிய அநேகமான பெண்கள் ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரே நேரத்திலே அழுதார்கள் என்ற வரலாற்று நிகழ்வையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குகிறது. இது சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், இது சம்பந்தமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்குகிறோம். இந்த இமாம் ஹுசைன் அவர்கள் எவ்வாறான இஸ்லாம் மிகவும் இக்கட்டான கட்டத்திலே ஹராமான விஷயங்கள் ஹலால், ஹலாலான விஷயங்கள் ஹராம் என்று இப்படியாக அந்த ஜாஹிலியா காலத்திலே இடம்பெற்று இருந்த அந்த நிகழ்வுகளை யசீத் தன்னுடைய காலகட்டத்திலே உருவாக்கி இஸ்லாம் என்ற வேருக்கே அங்கே என்ன செய்யப்படுகிறது, அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அங்கே கர்பலா களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே தான் இஸ்லாத்தினுடைய இக்கட்டான கட்டத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்து இமாம் ஹுசைன் அவர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். எனவே ரசூலுல்லாவுடைய மேனியிலே, முகத்திலே, உள்ளத்தோடு அவர் ஒன்றரை கலந்து அவருடைய வீட்டிலே, வஹீயினுடைய வீட்டிலே வாழ்ந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய இரத்தம் அங்கே கர்பலா மண்ணிலே ஊற்றப்படுகிறது, சிந்தப்படுகிறது. எனவே அந்த இமாம் ஹுசைன் அவர்கள் ரசூலுல்லாவுடைய மேனிப்பட்ட அந்த மேனி வெட்டப்பட்ட அந்த மண் நிச்சயமாக ரசூலுல்லாவுடைய மேனியோடு நேரடியாக படாவிட்டாலும் அது இவ்வாறு இமாம் ஹுசைன் ஊடாக கலந்த அந்த மண்ணின் காரணமாக அது ஒரு தூய்மையான மண்ணாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த இமாம் உடைய நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த ஷியா ஜமாத்தினர்கள் அந்த மண்ணை என்ன செய்வார்கள், பரக்கத்துக்காக அதிலே ஒரு இவ்வாறான ஒரு தூய்மையை இருப்பதன் காரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது கர்பலா மண்ணுக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த மண்ணையும் கூட அவ்வாறான ஒரு பரக்கத்துக்காக என்று பல இந்த ஞானிகள் அல்லது சூஃபியாக்கள் எடுத்து வருவதை நாங்கள் பார்க்குகிறோம். இமாம் அபு ஹனீஃபாவுடைய உஸ்தாதாக இருந்த அல் அவுசாயி என்று சொல்லக்கூடிய அறிஞர் கான் அல் அவுசாயி உஸ்தாது அபு ஹனீஃபா இதா சாஃபர மினல் மதீனத்தி என்ன செய்வார்கள், மதீனாவில் இருந்து அவர்கள் பிரயாணம் போகின்ற பொழுது ஹமல மாஹு தீனத்த மின் துராபிஹா, அந்த மதீனாவுடைய ரசூலுல்லாவுடைய கால் புயங்கள் பட்ட அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய சில மண்ணுகளை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வார். லிக்கை யஸ்ருத அலை, அதில் சுஜூது செய்வதற்காக. ஃபஸஅலு அன் தாலிக ஃபகால இன்ன அஃதலு புக்வாத்தன் ஃபில் அர்த் ஹியல் புக்வாத்து அல்லதி துஃபின ஃபீஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இந்த உலகத்திலே, இந்த வையகத்திலே சிறந்த ஒரு பூமி துண்டு அது ரசூலுல்லாஹ் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த இடம்.
எனவே அதிலே ஒரு பரக்கத் இருக்கிறது. எனவே நான் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு நான் சுஜூது செய்வதற்காக எடுத்து செல்கிறேன். உஹிப்பு அன் யகூன சுஜூதி லில்லாஹி அலைஹா. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்ய வேண்டிய அந்த சுஜூது அதன் மீது இடம்பெறட்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்வார்கள். இங்கே பார்க்கலாம், சிலர்கள் சொல்வார்கள், இன்ன ஷியத்தை யாபுதூன துராப், துராபை மண்ணை வணங்குகிறார்கள் ஷியாக்கள், பாருங்கள் கல்லை வணங்குகிறார்கள் சொல்வார்கள். கல்லை வணங்குவதல்ல, சுஜூத் வந்துட்டு அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொன்னான்? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யுமாறு இப்லீஸை பார்த்து சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்லி. சுஜூத் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது, ஆதமுக்கு சுஜூத் அல்ல. அவர்கள் கிபிலாவை நாங்கள் கிபிலாவை பார்த்து என்ன செய்கிறோம்? தொழுகிறோம் என்றால் எங்களோட தொழு கிபிலாவுக்கா? அங்கே கல்லால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கல்லறைக்கா? இல்லை, அது ஒரு திசை. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு திசை. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் என்ன செய்தார்கள்? வருகின்ற பொழுது அவர்களை மெம்பரில் ஏற்றி வச்சு கர்ருலகு சுஜதா, யூசுஃபை மெம்பரில் ஏற்றி வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? சுஜூது செய்தார்கள். அது சுஜூது வந்து யூசுஃபுக்கு அல்ல, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல, அல்லாஹ்வுக்குரிய சுஜூது. அதே போன்றுதான் சுஜூதுல்லாஹ், சுஜூதுன் லில்லாஹி லா லஹு, இந்த மண்ணுக்கோ இந்த கல்லுக்கோ இதுக்கல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் யஸ்ஜுதூன அல சஜ்ஜாதா சுஜூதுஹு அலைஹி லா லஹு. எனவே அதன் மீது சுஜூது நடக்கிறதோ அது யார் சரி? இப்போ இந்த காப்பாட்டில் அல்லது மாப்பிள்ளையில் தொழுதால் அந்த மாப்பிள்ளையை வணங்குறாங்க, காப்பாட்டை வணங்குறாங்க, இல்லை, சுஜூது அல்லாஹ்வுக்கு. ஆனால் அதன் மீது சுஜூது செய்து அல்லாஹ்வை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வணங்குகிறார்கள். சுனனு நிசாயிலே 2வது பாகத்தின் பாபு தப்ரீதுல் ஹசா என்ற பாடத்திலே ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் துஹர் தொழுவோம். குன்னா நுஸல்லி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-துஹர் ஃபஆஹுது கப்லத்தம் மின் ஹஸா ஃபி கஃபி, என்னுடைய கையிலே நான் என்ன செய்வேன்? சில கற்களை அங்கே நம்மளோட ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு வகையான, சில இடத்துல மண் இருக்கும், சொறுசொறுப்பாக இருக்கும், களிமண்ணாக இருக்கும், அல்லது கற்கள் இருக்கும். நான் அந்த சில கற்களை கையில் எடுத்துக்கொண்டு ஃபி கஃபி உபர்ரிது, நான் அது அது கொஞ்சம் குளிரடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வேன்? அந்த கற்களை எடுத்துக்கொண்டு நான் கையிலே அதை கொஞ்சம் கையில் வச்சு நான் என்ன செய்வேன்? அது கொஞ்சம் அந்த சூட்டை கொஞ்சம் குறைப்பதற்காக நான் எடுத்துக்கொள்வேன். சும்மா ஹவ்விலுஹு ஃபி கஃபில் ஆகர், மற்ற கைக்கு நான் என்ன செய்வேன்? அவ்வாறு சூடு இருக்கின்ற பொழுது அதை நான் உருட்டி மற்ற கைக்கு நான் வைத்துக்கொள்வேன். ஃபைதா சஜத்து வலாத்துஹு லி ஜபஹத்தை, எனவே அதன் மீது நான் என்ன செய்வேன்? என்னுடைய நெற்றியை அதன் மீது நான் வைத்து சுஜூது செய்வேன் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் சுனன் நிசாயிலே பார்க்குகிறோம். இதே போன்றுதான் இந்த சுஜூது என்று சொல்லக்கூடிய இந்த விடயம், இது ஒரு ஃபிக்கு மசாயில் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் இந்த இமாம்களுக்கு இடத்திலே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு இமாம் இடத்துல ஒரு சட்டம், இன்னொரு இமாம் இடத்துல இன்னொரு சட்டம் இருக்கும். அதே போல் இந்த 4 இமாம்களோடு இந்த இமாமியாக்கள் உடைய இருக்கக்கூடிய இவர்களும் என்ன செய்கிறார்கள்? இந்த விடயத்திலே, இந்த சுஜூது செய்யக்கூடிய இந்த விடயத்திலே ஒரு கருத்து முரண்பாடு படக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். சுஜூது என்பது இறைவனுக்குரிய ஒரு விடயம். பார்க்கலாம், பெரும் அறிஞர்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், ஹாரூன் ரஷீதினுடைய ஆட்சியிலே வாழ்ந்தவர்கள் தான் இமாம் மூசல் காலிம் என்று சொல்லக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மகனாகும். இமாம் ஜாஃபர் சாதிக் யார் என்று சொன்னால் அவங்களோட தந்தை இமாம் பாக்கீர், அவருடைய தந்தை இமாம் ஜெயினுல் ஆப்தீன், அவருடைய தந்தை இமாம் ஹுசைன், இமாம் ஹுசைனுடைய தந்தை இமாம் அலி, இமாம் அலியுடைய பாசறையிலே வளர்ந்த, ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள். எனவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அல் ஃபதுல் இப்னு யஹ்யா என்ற ஒரு சிறை, அந்த ஹாரூன் ரஷீதினுடைய ஆட்சியிலே அங்கே இந்த ஒரு சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அடைக்கப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த பொழுது அங்கே சிறை கைதி என்ன செய்கிறான்? அவர்களை பார்க்குகிறான். நீண்ட சுஜூதிலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். இப்பொழுது ஹாரூன் ரஷீத் என்ன செய்கிறார்? அந்த சிறை கூடத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கேட்குறார், என்னப்பா என்ன பார்க்குறா என்று சொல்லி. அவர் என்ன செய்கிறார்? என்ன ஒரு மாற்றம் ஒன்று தெரிகிற மாதிரி இது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்ட பொழுது சொல்லி போட்டு அவர் பார்க்குறார், மா சனாத்து
மா சனாத்த பி மூசா பின் ஜாஃபர் என்று சொன்ன பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க மூசா பின் ஜாஃபருக்கு என்று சொல்லி போட்டு அவர் என்ன செய்கிறார், ஹாரூன் ரஷீத் அங்கே பார்க்குறார், அவரை காணல. லம் அரஷை நான் மூசா பின் ஜாஃபரை காணல. அப்பொழுது அந்த ஃபதுல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறை கூடத்தினுடைய அதிகாரி சொல்லுகிறார், ஹக்கிக்கு நதர், கொஞ்சம் நல்லா பாருங்கள் அமீரே சொன்ன பொழுது ஃபர் தபக்கர் ரஷீத் ஆது நதர் தானியா, மீண்டும் என்ன செய்கிறார், போய் நல்லா அவுத்து பார்க்குறார். ரஜுலன் சாஜிதன், சுஜூதிலே அவர்கள் இருக்குகின்றார்கள். ஹாதா ஹுவல் இமாம் மூஸா பின் ஜாஃபர், நீண்ட சுஜூதிலே இருக்குகின்றார்கள். தும்ம கால ஹல் துஅத்தினில் அமான் லியுஹத்திஸுக அன்ஹு, நீங்கள் அந்த சிறை கைதி யாரிடத்தில் அமீரிடத்தில் கேட்குறார், இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு சொன்னால் நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லட்டான்னு சொல்லிவிட்டு, இன்னும் எஸ்ஜிது சஜதத்த மின் துலு ஷம்சி இலா ஜவாலிஹா, சூரியன் உதயமாகனத்திலே இருந்து சூரியன் ஜவால் நடு உச்சி வரைக்கும் அவர்கள் சுஜூதிலே இருப்பார்கள். ஃபைதா ஜாலத் சல்லா, அந்த சூரியன் நடு உச்சியிலே இருந்து கொஞ்சம் விலகி விட்டால் எழும்பி அவர்கள் தொழுவார்கள். அக்கப வசல்லல் ஆசர், அதுக்கு பிறகு அசரை தொழுவார்கள். சும்மா சஜதத்த நிழல் குரூப், அதற்கு பிறகு சூரியன் மறைகின்ற வரைக்கும் அவர்கள் சுஜூதிலே இருப்பார்கள். ஃபைதா சாரல் குரூப் சல்லா சலாத்தல் மகரிப் சும்மா யு அக்கிபு இலல் அஷா, அதுக்கு பிறகு மகரிபையும் இஷாவையும் தொழுவார்கள். தொழுவதற்கு பின்னால் சும்மா யுஃப்துரு அலா ஷவாயின் யூத்திபி, அவர் கொடுக்கக்கூடிய சில சாப்பாடு, சுருக்கமான சாப்பாடை அவர்கள் சாப்பிட்டு விட்டு சும்மா எனாமு சவியா, சில நேரம் கொஞ்ச நேரம் உறங்குவார்கள். சும்மஃப்தஹ்லு பாபு சிஜின், அதுக்கு பிறகு அந்த சிறையை திறந்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள் சொன்னால் ஃபயத்த வல்லா, உது செய்வார்கள். வயபுகா முத்தஹஜ்ஜிதன் இலல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் அவர்கள் தஹஜ்ஜத்தை தொழுவார்கள். ஃபைதா தலா அல் ஃபஜ்ர் சல்லா சலாத்து சுபஹி, சுபஹ் தொழுவார்கள். ஆதமா கான அலை, அதற்கு பிறகு எவ்வாறு அவர்கள் இருந்தார்களோ அவ்வாறு தான் இருப்பார்கள் என்று ஹாரூன் ரஷீதுக்கு சொன்னார்கள். இவ்வாறு இமாம் மூஸல் காதிமுடைய சுஜூதுடைய நிலை இருக்கிறது. சுஜூது என்பது இவ்வாறான ஒரு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. சிலர்கள் என்ன செய்வார்கள், துடிப்போடு பாம்பை போன்று நெருகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. தத்தஜா ஃபாஜுனூபு மனில் மதாஜி எதோன ரப்பவும் ஹவுஃபன் வத்தமா, அவர்கள் நடுநிசையிலே எழும்பி தங்களுடைய சுவண்டியான அந்த தூக்கத்தை தூக்கி எழுந்து விட்டு அவர்கள் சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புனா வரப்புல் மலாய்க்கா என்று சொல்லி அழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அவர்களுடைய வம்மல்லைல் ஃபசாஃபூன் அக்தாமஹும் தாலீன் அலி அஜ்ஸாயில் குர்ஆன் யுரத்திலூனஹா தர்த்தீலா يحزنون به أنفسهم ويستثيرون به دواء دائهم فإذا مروا بآية فيها تشويقا ركنوا إليها طمعا وتطلعت قلوبهم إليها شوقا وإذا مروا بآية فيها تخويف ظنوا أن شهيق جهنم وزفيرها في وصول آذانهم ينظرون إليها ناظر فيحسبهم مرضى وما بالقوم من مرض ويقولون قد خولتوا ولقد خالتهم أمر عظيم. நோயாளிகளை போன்று இவர்கள் கிடப்பார்கள், ஆனால் அல்லது வேறு வகையான மனநோயாளிகளை போன்றிருப்பார்கள். நோயாளிகள் அல்ல. அல்லாஹ்வுடைய பக்தி, இறைவனுடைய அச்சம் இவ்வாறு அவர்களை நடுங்கச் செய்து அவர்களை இந்த நிலைக்கு ஆக்கியிருக்கின்றது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படியான இமாம்களுடைய விடயங்களை பின்பற்றி நடப்பதற்கு ஃபனஸலுல்லாஹ் சுப்ஹானஹு அன் யஜஅலனா மினல் முத்தகத்திமீன பிஹிம் மினல் முக்ததீன பிஹிம் ஃபி இபாதத்திஹிம் அன் யஜஅலனா மினஸ் சாஜிதீன். இவ்வாறான இமாம்களை பின்பற்றி இவ்வாறான சுஜூதுகளை செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا إنك على ارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.